அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு AKICE சேனல். இன்றைக்கி நம்ம லெக்சர் வீடியோஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வழக்கமாகவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். அதுவே சஃபிஷியன்ட்டு. இப்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே நிறைய எஃபோர்ட் எடுத்து பசங்களுக்காக நல்ல சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் நிறைய டாப்பிக்கை வீடியோவாக எடுத்து அவங்கவுங்க சேனலில் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா சில வீடியோஸில் இந்த மொபைல் செட்டப்பை சரியாக பண்ணாததுனால நம்ம எழுதி நடத்தக்கூடியது ஸ்க்ரீனில் சரியாக கவர் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்கு நான் எந்த மாதிரியான செட்டப் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதுதான் நான் யூஸ் பண்ணக்கூடிய செட்டப்பு. ஸோ ஒரு A4 ஷீட்டில் நம்மளுடைய கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பென்னு, ஸ்டிக் பென்னு இதை பயன்படுத்தாமல் ஸ்கெட்சில் எழுதுகிறோம். ஸோ ஸ்கெட்சில் எழுதும்போது உங்களுக்கு நல்ல போல்டு ஃபாண்ட் எல்லாமே நல்ல விசிபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி நிறைய ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்டில் எழுதக்கூடிய எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ இப்போ இதில் பாருங்கள், நம்ம இப்படியே வச்சுட்டு பேசுகிறோம். டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக போர்டில் எழுதி நடத்துகிற மாதிரி இருக்காது. குறிப்பாக டெரிவேஷன் பார்ட்டில் நம்ம A4 ஷீட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி நடத்தினா தான் பசங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அப்போ நம்ம மொபைலை கரெக்டாக ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் ரெக்கார்டிங் கிளியராக இருக்கும். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய செட்டப் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான டெக்ஸ்ட் புக்கு எல்லாத்தையும் வரிசையாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் புக்குன்னு கிடையாது, நோட்டு ஏதாச்சும் ஒன்று. ஸோ நல்ல வெயிட்டான புக்ஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதன் பிறகு இதுக்கு மேலே மொபைலை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்டு மாதிரி வைக்கணும். ஸோ அதுக்கு நான் எதை யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு ஹேங்கர் தான் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணுங்கன்னா அந்த புக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டாண்டு விழுகாமல் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஸ்டாண்டு விழுகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இது மேலே மொபைலை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி மொபைல் ஃபோனை வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோன்லேருந்து நீங்கள் எடுக்கும்போது உங்கள் A4 ஷீட் ரொம்ப ஃப்ளாட்டாக கரெக்டாக கவர் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு போர்டில் எழுதி நடத்துகிற மாதிரி கிளியர் கட்டாக இருக்கும். இப்போ நான் கையில் வச்சுருக்கிற மொபைலை இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸ்க்ரீன் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த மொபைலை கொண்டு இந்த மாதிரி ஸ்டாண்டு மேலே வைக்கிறேன். ஸோ வைக்கும்போது பாருங்கள், போர்டில் எழுதுகிற மாதிரியே உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ கீழே இருக்கக்கூடிய A4 ஷீட்டை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒயிட் கலர் போர்டில் நீங்கள் ப்ளூ கலர் மார்க்கர் வச்சு எழுதுனது மாதிரி கிளியர் கட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டெரிவேஷன் பார்ட் நடத்துகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு மைக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் இதே மாதிரி ஸ்கெட்ச் பென் வச்சு ஸோ இந்த மாதிரி எப்பயும் போல் எழுதி நடத்துனீங்க அப்படின்னா போர்டில் எழுதுகிற மாதிரியே இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ மைக் எப்பயும் போல் நியர்பையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சீட்டு நகராமல் இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி எழுதிட்டே வந்தீங்கன்னா போர்டில் எழுதி நடத்துகிற மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த A4 ஷீட்டில் ஷேடு விழுகும். இந்த மாதிரி இப்போ எங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இல்லை லைட்டு போட்டிருக்கீங்க, இந்த மொபைலோட ஷேடே அதே மாதிரி விழுகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏரியாவும் பிரைட்டாக இல்லை. ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்குது, இங்கிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ அப்போ யூனிஃபார்மாக இருக்காது உங்களுக்கு ஒயிட்டாக. ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு லைட் வாங்கிக்கோங்க. சாதாரண ஒரு LED பல்பு 9 வாட்ஸ் LED பல்பு வாங்கிக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் போர்டு வித் பல்பு ஹோல்டரோடு இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கிறேன். இதை பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ என்னுடைய கன்வீனியன்ஸ்க்காக பெரிய வயர் வாங்கி இந்த மாதிரி பெருசாக போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு நியரஸ்ட்லேயே லைட் பாயிண்ட் இருந்ததுன்னா, பவர் சப்ளை இருந்ததுன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு LED பல்பு ஒன்று மாட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பல்பு மாட்டிக்கோங்க. சாதாரண LED பல்பு தான். ஸோ ஒன்று வாங்கி இந்த மாதிரி மாட்டிட்டிங்கன்னா உங்களுடைய A4 ஷீட்டு கேமரா ரெக்கார்டிங் செட்டப்பு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஷேடிங் வந்திருக்கும். நான் இப்போ டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். ஸோ இது நார்மலாக இந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதில் இந்த பல்பு ஆன் பண்ணிடுங்க. இப்போ ஸோ ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள் எல்லாம் பிரைட்டாக இருக்கும்.
ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு எல்இடி பல்பு ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட்டாக இருக்கும். இல்லைன்னா நியர்பையில் வச்சுக்கோங்க. இப்போ பிரைட்டாக இருக்கா? இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இது வந்து நார்மல் ஸ்க்ரீனு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேடெல்லாம் தெரியும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஷேடு விழுகுதா. இப்போ பல்ப் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிடும், பிரைட்டாக இருக்கும். அவ்வளோதான். மைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஒரிஜினல் ரெக்கார்டிங் செட்டப்பு. ஸோ A4 ஷீட்டில் இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம், புக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஹேங்கர் வச்சாச்சு, எக்ஸ்டர்னல் மைக் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் மைக்கு. ஸோ இதை வந்து நான் ஷர்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எல்இடி பல்பு. ஸோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா பிரைட்டாக இருக்கும். ஸோ ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரைட்டாக இருக்கும். இந்த எல்இடி லைட்டை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் கிடைக்கும். கிட்டக்க போனீங்கன்னா அந்த மாதிரி ஷேடு விழுகும். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கிளியரன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ரெக்கார்டிங் செட்டப். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் தி டீச்சர்ஸ்.